நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ தான் காரணமா? அது வந்து நம்ம ஊர்ல மட்டுமே வந்த விளம்பரத்தை பார்த்து ஏதோ ஊர் பேர் தெரியாத ஒரு ஆள் அந்த கிட்னி விளம்பரத்தை பார்த்து வந்தான். பணத்தை அவங்க திருடினதுக்கு அப்புறம் தான் அந்த யோசனை எனக்கு வந்தது. இப்ப புரிஞ்சிருச்சு அந்த ஆள் எப்படி அந்த விளம்பரத்தை பார்த்து கரெக்டா இங்க வந்தான். என்ன விளம்பரம்? வேணுகோபாலுக்கு ஏ பாசிட்டிவ் கிட்னி வேணும்னு நாங்க கொடுத்த அந்த விளம்பரம். எங்களை ஏமாத்திட்டியாடா? தேவையில்லாம பேசாத. என் வேணும்னு உயிரை காப்பாத்துறதுக்காக பல பேர்கிட்ட கடன் வாங்கி 2 லட்சம் ரூபாய் பணம் ரெடி பண்ணி கொடுத்தா அது எப்படி நான் தேட முடியும்? தேவையில்லாம போய் சொல்லாத. போய் சொல்லாத. அந்த பணத்தை எடுத்துட்டு போன பிரகாஷ் தேவிக்கு அவனுக்கு தெரியாது. அவங்க உண்மையான பேர் வேற ஏதாவது இருக்கட்டும், ஆனா ஆளுங்க மற மாட்டாங்கல்ல. சொல்றா, அவங்கள நீ தானே ஏற்பாடு பண்ண. பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பேசிட்டு இருக்காத. அவங்கள தெரியலன்னா பரவாயில்ல, ஆனா இப்ப போனவனை பத்தி தெரியும்ல. சொல்றா, உண்மையா சொல்லு. உனக்கு தெரியாது? சொல்றா, தெரியாது? உனக்கு தெரியாது? தெரியுமான்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி நான் வண்டி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனை எனக்கு தெரியும். என்கிட்ட வந்து வண்டிகளை வாங்கிட்டு போயிருக்கான். இப்போ இங்க இருந்து போனவனுக்கும் தேவிகாவுக்கும் பிரகாஷ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு. சொல்றா. எனக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள சம்பந்தம் இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். இப்ப போனால ஒருத்தன் அவன் தான் அந்த பொண்ண காருக்குள்ள ஏத்தி அமிச்சான். இதுல நிச்சயமா உனக்கும் சம்பந்தம் இருக்கு. மனோஜனா, இப்ப இங்க வந்துட்டு போனவன் ஏதோ ஒரு கொட்டேஷன் பார்ட்டி. அவன் எதுக்கு என்ன பார்க்க வந்தானா? ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுன்னு கேட்க வந்தான். அவனுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு. அவன் ரவுடித்தனத்தெல்லாம் விட்டுட்டு நல்லபடி திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறான். அவன் போயிட்டான். நீ சொல்ற கதையெல்லாம் வேற எவன் கிடையாது, போய் சொல்லு. நீயும் அவனும் அந்த 2 பேரும் சேர்ந்துதான் இந்த திருட்டு வேலையை பண்ணிருக்கீங்க. அந்த அளவுக்கு நீங்க உண்மையா நம்புறீங்கன்னா என் மேல போய் நீங்க கேஸ் கொடுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆனா கேஸ் போட்டீங்கன்னா பாதிக்கப்பட்டவன் குற்றவாளி ஆயிடுவான். எனக்கு உன் மேலதான் மொத்த சந்தேகமும். நீங்க என்னை விட பெரிய ஆளுன்றதுனால தான் நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட மரியாதையோட பேசிட்டு இருக்கேன். பாலாக்கும் உங்களுக்கும் இருக்க உறவை எனக்கு நல்லா தெரியும். கையடா. என்கிட்ட வாங்கின 2 லட்சம் ரூபாய் மட்டும் இல்லாம 5 லட்சம் ரூபாயும் சேர்ந்து காணாம போயிருக்கு. அதை கொண்டு போய் கொடுத்தது நீங்க தானே? சும்மா 2 கதாபாத்திரத்தை உருவாக்கி மொத்தமா 7 லட்சம் ரூபாயை திருடிட்டு போலான்னு நீங்க ஒரு பெரிய நாடகம் போட்டீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. இதுக்கப்புறம் நான் இல்ல, அது தூக்கி என் தலையில போன்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். உங்க மேல நானும் கேஸ் போடுவேன். எங்களோட வீடோ இல்ல இடத்தை அடமானம் வச்சு வேணும்னு உயிரை காப்பாற்றணும்னு சொன்னவனே நான் தான். சந்தேகமா இருந்தா போய் கேட்டு பாருங்க. அப்படியாப்பட்டனா அந்த பணத்தை நான் தான் திருடனேன்னு என் மேல பழி போட்டீங்கன்னா நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. அந்த பொண்ணை வழி அனுப்பிட்டு அவன் நேரா இங்கதான் வந்தான். நான் அவளை எங்க அனுப்பியிருக்கேன்னு கேட்க நான் அவனோட பைக்கை நிறுத்தினேன். ஆனா அவன் என்ன தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டான்.
அங்கிருந்து போனவன் ஸ்ட்ரெயிட்டா உன்னை பார்க்க தான் இங்க வந்திருக்கானா கண்டிப்பா இதுல உனக்கும் பங்கு இருக்குடா. அது உங்களுடைய கற்பனை, அவ்வளவுதானே? அப்படின்னா கேட்டுக்கோ, என் வேணனுக்காக என் உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குமாண்ணா? அப்படியாப்பட்ட என்ன என் வேணனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா எவ சொன்னானா அவனை நான் உயிரோட விட மாட்டேன். உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கிறதுனால தான் நான் அதை பண்ணல. என்னை பார்க்க வந்தான்ல, அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். நீங்க அவங்கிட்டே கேட்டுக்கங்க, இந்த திருட்டுக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு அவங்கிட்டே கேளுங்க. நீங்க எனக்கும் அந்த திருட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா அந்த நிமிஷமே நீங்க போலீஸை வர வச்சு என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அதை விட்டுட்டு என் மேல சந்தேகப்பட்டீங்கன்னா அது எங்க அண்ணனோட விஷயத்துல என்னால அதை சகிச்சுக்க முடியாது. போலீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் ஆதாரம் வேணும்ல, அந்த ஆதாரம் வந்ததும் அப்புறம் இருக்கு. டேய், உன்னை முழுசா நம்பிட்டு நான் இங்கிருந்து போகல. உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நான் கண்டுபிடிப்பேன்டா. நிமிஷமாச்சு. வீட்டுல யாருமே இல்லாதனால நீங்க எல்லாரும் எங்கேயாவது போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். பிடிஎம் மீட்டிங் முடிஞ்சு வர வழியில நான் பிரீத்தியை பார்த்தேன். அவ கட்டாயப்படுத்ததுனால அவ வீடு வரைக்கும் போகணும். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ வா வினு, நம்ம இதை உள்ள வைக்கலாம். மொளவுக்காட்டுக்கு போனீங்களே, என்னாச்சு? என்னால முடிஞ்ச வரைக்கும் அங்க நான் பேசிட்டு தான் வந்திருக்கேன். ஆஷாவோட அம்மாவும் அங்க வந்திருந்தாங்க. எங்க வீட்டில் இருக்கிற எல்லா உறவையும் வேண்டான்னு சொல்லிட்டு சுமேஷ் ஆஷாவோட வீட்டில் போய் இருக்கணும்னு அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. அதுக்கு சுமேஷ் ஒத்துப்பானா என்ன? சுமேஷுக்கு இல்ல, அம்மாவுக்கு தான் பிரச்சனையே. அவன் எங்க வீட்டை விட்டு போயிட்டான்னா சொத்துல இருந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்களா? சுமேஷ்க்கு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. அவனுடைய கையில ஆஷா போய் மாட்டினதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஆஷாவோ இல்ல அவளோட ஃபேமிலியோ எந்த டிமாண்ட முன்னாடி வச்சாலும் அதை சுமேஷ் ஏத்துப்பான் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். பொண்டாட்டியோடவும் குழந்தையோடவும் போய் அவன் கொஞ்ச நாள் தங்கினான்னா அவனோட சுபாவம் கண்டிப்பா மாறும். என்ன இருந்தாலும் ஆஷாவும் அத்தை பொண்ணு தானே. உன்னோட இந்த குணம் கொஞ்சமாவது அவளுக்கு இருக்கும் இல்லையா? அவ அவனை நிச்சயமா மாத்திருவா. என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி. இந்த சின்ன வயசுலயே அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டு வாழ்க்கையில கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு அவனும் ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டுமே. அதுக்காக என்னால செய்ய முடிஞ்ச உதவியெல்லாம் நான் கண்டிப்பா செய்வேன். நீங்க அவன் மேல காட்டுற பாசத்துல இருந்து 100ல ஒரு பங்கு அவன் உங்க மேல காட்டியிருந்தானா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அவன் முதல்ல ஒரு நல்ல அப்பாவாவும் புருஷனாவும் இருக்கட்டும். தன் குடும்பத்து மேல பாசம் காட்ட ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா மத்தவங்க மேலேயும் அவன் பாசம் காட்டுவான். அவன் அவ்வளவு சீக்கிரம் நல்லவனா மாறுவான்னு எனக்கு தோணவே இல்லை. சுமேஷ் என்னை விடலாம் கெட்டவன் இல்ல பாலா. அவன் தன் பொண்டாட்டி மேல உசிரிய வச்சிருக்கான். அப்புறம் அவனும் சில தப்புகள் பண்ணியிருக்கான் தான். அதை மன்னிக்க ஆஷா தயாரா இருக்கும்போது அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்க வேண்டியது நம்ம கடமை தானம்மா. அதுக்கப்புறம் அதை பத்தி நினைச்சு நாம வருத்தப்படக்கூடாது. அவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய நாம பிரார்த்தனை பண்ணலாம். நான் போய் டீ கொண்டு வரேன். இது எனக்கு, இது எனக்கு, இது எனக்கு தான், எனக்கு கொடுத்துக்கிறான். அது என்கிட்ட கூட
அங்க அமைதியா இருந்துட்டு இங்க வந்து சண்டை போடுறீங்களா? அம்மா கல்யாணி என்னோட கையில தான் கொடுத்தா. ஆனா இது இவனுக்கு வேணுமா? இது எனக்காக தான் கொடுத்தா. இதை இப்போ உன் கையில நான் கொடுத்தனா குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி ஆயிடும். சாயங்காலத்துக்குள்ள இந்த பொம்மையை அழுக்கு பண்ணி கையும் காலையும் எல்லாத்தையுமே நீ பிச்சு போட்டுருவடா. நீ இதை கொண்டு போய் உள்ள வை. அந்த குரங்கு பொம்மை இந்த குரங்கே வச்சுக்கிட்டோம். நான் இந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்பாக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அப்படியே தண்ணி கொடுத்துரு, சரியா? ம். எதுக்குமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க? கல்யாணி இதை எனக்கு கிஃப்டா கொடுத்தாப்பா. ஆனா இது அவனுக்கு வேணுமா? ஆஹா, நல்ல கிஃப்டா இருக்கே. நீங்க போகும்போது கல்யாணி அங்க இருந்தாளா என்ன? எங்க? பிரீத்தி ஆண்டியோட வீட்டுக்கு தான். நாங்க ஒன்னும் பிரீத்தி ஆண்டி வீட்டுக்கு போலையே. நாங்க கல்யாணியோட வீட்டுக்கு தானே போனோம். சூரஜ் அங்கிள் அப்புறம் பிரீத்தி ஆண்டியோட வீடு இருக்குல்லப்பா, அங்கதான். சூரஜ் அங்கிளோட அம்மா தான் எங்களை அங்க கூட்டிட்டு போனாங்க. அங்க யாரெல்லாம் இருந்தாங்கம்மா? சூரஜ் அங்கிள் இருந்தாரு. அப்புறம் அங்க வேலை பார்க்குற லாலி ஆண்டி. நாங்க கிளம்ப ரெடி ஆகும்போது சூரஜ் அங்கிளோட அப்பாவும் பிரீத்தி ஆண்டியும் வந்தாங்க. அங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சுப்பா. சூரஜ் அங்கிளோட அம்மாக்கு எங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு போயிருக்கீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இல்லையாப்பா? அன்னைக்கு ஒரு நாள் நாங்க ரெண்டு பேரும் சூரஜ் அங்கிளோட அப்பாவோட பர்த்டேன்னு அங்கதானே போனோம். சூரஜ் அங்கிள் நம்ம வீட்டுக்கும் வந்திருக்காரு. அம்மா, பிரீத்தி ஆண்டி அப்புறம் சூரஜ் அங்கிள் எல்லாரும் இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சவங்க தான்ப்பா. அம்மா குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க. உங்களுக்கு டீ வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கப்பா. இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க? நீ எதுக்காக பாலா என்கிட்ட இப்படி போய் சொன்ன? நானா? என்ன போய்? நீ பிரீத்தியோட வீட்டுக்கு போனதா சொன்ன. நீ சூரஜ் வீட்டுக்கு போனதா நம்ம பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டா. நான் உன்னோட 2 குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்கிறதுனால மட்டும்தான் நீ என்ன பாத்துக்கிறியா பாலா? உனக்கு என் மேல பாசமே இல்லையா பாலா? நீ சூரஜோட வீட்டுக்கு போனத எதுக்காக என்கிட்ட மறைச்ச?
இப்பவும் உன்னோட மனசுக்குள்ள அந்த அந்த சூரஜ் தான் இருக்கானா? அப்புறம் எதுக்காக என்னோட உயிரை காப்பாத்த நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க? எக்காரணம் கொண்டு நான் இல்லாம போறதுதான் உனக்கு நல்லது. நீ இப்படி உன் மனசுல மற்றவங்களுக்கு பாசம் காட்டுறது என்னால ஏத்துக்க முடியல பாலா, ஏத்துக்க முடியல. அதனாலதான் நான் சாகணுங்கிறேன். என்னங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, ஒன்றும் இல்லை. மொளவு காட்டுக்கு போனீங்களே, என்னையும் குழந்தைங்களையும் அத்தை கேட்டாங்களா? அம்மாவோட குணம் என்னங்கிறது உனக்கு தெரியும்ல. நான் சும்மா கேட்டுதாங்க பார்த்தேன். பிரீத்தி ஏன் உங்க கூட இங்க வரவே இல்லை? என்ன கேட்டீங்க? இல்ல, பொதுவா பிரீத்தி உன்னை எங்கேயாவது பார்த்தாங்கன்னா அவங்க உன்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு தானே போவாங்க. இன்னைக்கு என்னாச்சு? அது வந்து எங்களை இங்க கொண்டு வந்து விடுறதா தான் சொன்னான். ஆனா அதுக்குள்ள ஆர்கேவோட சில ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்துட்டாங்க. அதனாலதான். என்னை காப்பாத்துறதுக்கு நீ ரொம்பவே கஷ்டப்படுறல்ல. நான் எப்பவுமே உனக்கு ஒரு பாரமா இருக்கேன்ல. உன்னால முடியலன்னா என்னை அனுப்பி விட்டுரு. நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நோய் வரும்போதுதான் நமக்கு தெரிஞ்ச எல்லாரும் நம்ம மேல பாசம் கட்டுறாங்கன்னு நமக்கு தெரிய வரும். நோய் வந்தா செத்து போயிடுவோன்னு தெரியும் போது நமக்கு பாசம் அதிகமாகும். நானா அவங்க போட்ட கணக்கெல்லாம் தப்பாக்கி அந்த ஆளு நல்லபடியா உயிர் வாழும்போது
பாசமெல்லாம் குறைஞ்சிடும், பிடிக்காம போயிடும், கடைசியா வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட ஒரு மரணம் எனக்கு சீக்கிரமா வரணும்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் அதை ஒத்துக்கிறேன். உங்களை மரணத்துக்கு இல்ல, உங்க கையை பிடிச்சு உங்க வாழ்க்கைக்குள்ள கூட்டிட்டு போகதான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, பாலாவோட ரிலேட்டடா இருக்கிறது தான் உங்க வாழ்க்கையே. உண்மைதானே? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இனிமே பார்க்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு 2 வழியில போனவங்க எங்கோ ஒரு இடத்துல மறுபடியும் மீட் பண்ணிருக்காங்க. அதுவும் சாதாரணமான மீட்டிங் இல்ல. காணாம போன கல்யாணியை மீட்டு கொடுத்தது பாலா தான். பல வருஷத்துக்கு அப்புறமா கல்யாணியோட பழக்க வழக்கத்தையும் சுபாவத்தையும் மாத்தினது பாலா தான். அதே மாதிரி பேங்க்ல நடந்த திருட்டுத்தனத்தை நம்ம கிட்ட வந்து சொன்னதும் நாம அங்க இன்வால்வ் ஆக காரணமும் பாலா தான். அந்த மாதிரி உங்களை விட்டு பிரிஞ்சு போன பாலா பல சமயத்துல உங்க வாழ்க்கைக்கு மிக நெருக்கமாகவும் இந்த குடும்பத்தை காப்பாற்றவும் செஞ்சாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியாமலே ஒரு நெருக்கமான உறவு உங்களுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். ஆர்கே, நீ நினைக்கிற மாதிரி நானும் பாலாவும் ஒன்னாலா இருக்கவே முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வேணுகோபாலுக்கு பதிலா இருக்கணும்னு சொல்ல வரல. ஒரு பொண்ணை காதலிச்சதுனால வாழ்நாள் முழுக்க அவளை தன்னோட காதலியா மட்டும்தான் நீங்க பாப்பீங்களா சூரஜ்? அவளை ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஏத்துக்கலாம் இல்லையா? இல்லைன்னா நமக்கு நெருக்கமா இருக்க ஒரு கசின், அந்த மாதிரி நாம தயங்காம பாசம் காட்டவும் அவங்களுக்கு உதவி செய்ய ஒரு நல்ல உறவை உருவாக்க முடியும் இல்லையா? அதை பத்தி நான் யோசனை பண்ணேன், ஆனா பயமா இருக்கு. என்னோட மனசு கரைஞ்சு போயிடுமோங்கிற பயம். என்னால ஒரு நல்ல வாழ்க்கை இல்லாம போனதுக்கு கைமாறா என்னால எதுவும் பண்ண முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சி இருக்கு. பாலாவோட இப்ப இருக்க நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஆத்மார்த்தமா எந்த கலங்கமும் இல்லாம அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா அந்த குற்ற உணர்ச்சி இருக்காது. அவளுக்கும் ஏதாவது ஒரு உதவி பண்ண முடிஞ்சது அப்படின்ற திருப்தியே உங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன பேசுறீங்க? நாங்க பாலாவையும் வேணுகோபாலை பத்தியும் பேசிட்டு இருந்தோம். சொல்ல போனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா பாலா இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனது பெரிய மாற்றமா இருக்கு. உனக்கு அந்த மாதிரி தோணுதுமா? பாலாவோட வாழ்க்கையில இந்த அளவுக்கு துயரங்கள் நடந்திருக்கேன்ட்டு அதை நினைச்சுதான் சூரஜ் வருத்தப்பட்டு இருக்காரு. இவனுக்குன்னு சொந்தமா குடும்பம் இல்லாதாலதான் இவன் மத்தவங்கள நினைச்சு கவலைப்பட்டு இருக்கா. உன் பொண்ணு வளர்ந்துட்டு இருக்கா சூரஜ். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அப்பான்ற முறையில இவன் அவன் பொண்ணை பார்த்துட்டு இருக்க முடியும்? அம்மா நீங்க கிளம்புங்கம்மா. எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாதீங்கம்மா. இதுதான் பிரச்சனையே. ஏதாவது சொல்லி வாயை மூட வச்சிருவான். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு உனக்கு இப்ப புரியாதுடா. இப்போ உடம்புல தெம்பு இருக்கு, உன்னை பாத்துக்கவும் ஆள் இருக்கு. இது ரெண்டுமே இல்லாம தனிமையா இருக்க நிலைமையும் உனக்கு வரும். அப்ப தாலி கட்டினவ உன் கூட இருந்தா உனக்கு துணையா இருக்கும். நீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.